டெக்கி தோழாவில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்லேயே இன்றைக்கி ட்ரெண்டுனா அது ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் தான். கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்ஸும் அந்த டைப் இயர்ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் எல்லா பிராண்ட்ஸும் இந்த இயர்ஃபோன்ஸை லான்ச் பண்ணாலும் ஆடியோ, ஸ்பீக்கர்ஸ், இயர்ஃபோன்ஸ் இந்த ஃபீல்டில் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனிகள் லான்ச் பண்ணுற இயர்ஃபோன்ஸ்க்கு என்றைக்குமே தனி மவுசுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஜாப்ரான்னு ஒரு 25 வருட பாரம்பரியமான அமெரிக்க நிறுவனத்துக்கிட்ட வந்த ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்காக ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இது டெக்கி தோழா, நான் உங்கள் வினோத். வாங்க வீடியோக்கு போவோம். இதுதான் ஜாப்ரா எலைட் 75T ஆக்டிவோட பாக்ஸ். ஃப்ரண்ட் சைடில் இயர்ஃபோன்ஸோட பிக்சர்ஸ் தண்ணியில் விழுகிற மாதிரி போட்டு எலைட் ஆக்டிவ் 75T பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது ஒரு IP57 ரேட்டிங் கொண்ட வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இயர்ஃபோன். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ள எல்லோ கலரில் ஜப்ரா லோகோவோட ஒரு பாக்ஸ், அதுக்குள்ள இயர்ஃபோன்ஸ் வர இன்னொரு பாக்ஸ். பாக்ஸை வெல்கம் கார்டு வித் யூசர் மேனுவல். உள்ள இயர்ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜிங் கம் கேரி கேஸ், இயர்ஃபோன்ஸ், அப்புறம் ஒரு சின்ன பெட்டி, அதுக்குள்ள கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள், வெவ்வேறு சைஸில் இயர் டிப்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு. இந்த இயர்ஃபோன்ஸோட ஒரு க்ளோசர் லுக் பார்ப்போம். இதை ப்ரீமியம் பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் கொடுக்குது. 2 இயர்ஃபோன்லையும் பட்டன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் LED இருக்குது. இந்த பட்டன்ஸோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பின்னாடி பார்ப்போம். கேஸ் பாலிகார்பனேட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுலையும் ஒரு ரப்பர் கோட்டிங் இருக்குது. நல்ல கிரிப்பாக ப்ரீமியமாக இருக்குது. இந்த கேஸை ஃபுல் சார்ஜ் பண்ண கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டா 4 டைம்ஸ் இயர்ஃபோன்ஸை இதில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இயர்ஃபோன்ஸை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் மியூசிக் கேட்கலாம். ஸோ கேஸை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணால் நாம கிட்டத்தட்ட 28 மணி நேரம் வரைக்கும் மியூசிக் கேட்க முடியும். இயர்ஃபோனில் ப்ளூடூத் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பேர் பண்ண ஜஸ்ட் இந்த 2 பட்டன்ஸையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் நம்ம ஃபோனில் பேர் ஆகிரும். ஜப்ராவோட சவுண்ட் ப்ளஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஈக்குவலைசர் மாதிரியான இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். லெஃப்ட் சைடு இயர்ஃபோனில் இருக்கிற பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆகும். அதனால் நம்மளை சுற்றி வர நாய்ஸ் அண்ட் சவுண்ட்ஸை இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். மியூசிக்கு ரொம்ப தெளிவாக கேட்க முடியும். டபுள் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் சாங்குக்கு போகும். ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் சாங்குக்கு போகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் டவுன் ஆகும். ரைட் சைடில் இருக்கிற இயர்ஃபோனோட பட்டன் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் சாங்ஸ் ப்ளே பாஸ் ஆகும். கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ்ல கூகுள் அசிஸ்டன்ட், சிரி, அலெக்சா மாதிரியான வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸை ஓப்பன் பண்ணலாம். கால் ரிஜெக்டும் பண்ண முடியும். லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இயர்ஃபோனில் 6mm ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 மைக்ரோஃபோன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மியூசிக் கேட்க மட்டும் இல்லை, கால்ஸ் பேசும்போதும் யூஸ் ஆகுது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபுல் வால்யூம்லையும் கொஞ்சம் கூட இறைச்சலே கிடையாது. வோக்கல்ஸ் தெளிவாக இருக்குது. பேஸும் தாறுமாறாக இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸ் IP57 ரேட்டிங்கோடு வர்றதால வாட்டர், டஸ்ட், ஸ்வெட் ப்ரூஃப் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல யூஸ் ஆகும். கால் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பரான ஆடியோ குவாலிட்டி, கம்ஃபர்டபுளான ஃபிட், 28 மணி நேரம் பேட்டரி பேக்கப், வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட், இவ்வளவு ஃபீச்சர்ஸோடு வர்ற இந்த ஜப்ரா எலைட் 75T ஆக்டிவோட ரேட் 15,999 ரூபாய். ஸோ இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு இயர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த இயர்ஃபோனுக்கு டெக்கி தோழாவோட ரேட்டிங் 5க்கு 4.7 மதிப்பெண்கள். ஏன்னா 16,000 ரூபா விலை கொடுத்து வாங்குற இந்த ட்ரூலி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனோட கேஸ்க்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. கேபிள் மூலிமா மட்டும்தான் சார்ஜ் பண்ணிக்க முடியும். என்னதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற பிராண்ட்ஸில் இன்னொரு 2,000 ரூபா அதிகமாக கொடுக்கும்போது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்துடுது. ஸோ இதுலேயும் அதை கொடுத்துருந்தாங்கன்னா இது ரொம்பவே சூப்பரான சாய்ஸாக இருந்திருக்கும். பட் அது கொடுக்காதது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான். அந்த ஒன்றை தவிர இதில் வேறு எந்த குறையுமே இல்லை. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சூப்பரான இயர்ஃபோன்ஸ் இது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம டெக்கி தோழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இது டெக்கி தோழா, நான் உங்கள் வினோத். விஞ்ஞான தமிழ் வளர்ப்போம்.